ஹாய், ஹலோ, எப்படி சும்மா இருக்கீங்களா? வணக்கம். உங்களோட பேர் என்ன? என்னோட பேர் ஆஷ். நல்லா இருக்கு. இன்னைக்கு நல்ல சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு? ஓ நாய்க்கா ஃப்ரெண்ட்ஸோட நிக்கிறேன். வேற நம்ம ஆர்வமா இருக்கிறேன் உங்களோட கதைக்கு. சரி, ஆர்வமா இருக்காரு. அவரோட கதை உங்களுக்கு தெரியுது. எனக்கு ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். எப்படி நீங்கள் இருக்கிறீர்கள்? நான் இருக்கிறேன். நீங்க எப்படி? நல்லமோ, நல்ல சந்தோஷமா இருக்கு உங்களை இதுல பார்க்க கூடிய. நல்லா இருக்குல்ல? வெரி குட், என்ஜாய். பாத்தீங்களா, நல்ல இளையவர்கள் எல்லாரும் வந்து குடையை பிடிச்சு கொண்டு நிக்கணும். நல்ல அழகா இருக்கு இந்த குடையில பார்க்க. அழகான காட்சி. இன்றைய தினம் சப்பர திருவிழா மிகவும் சிறப்பாக இருந்திருக்கு. வணக்கம் ரவி. வணக்கம் ஸ்ரீ அவர்களே, மிகவும் நன்றா இருக்கின்றோம். சுகமா இருக்கிறீங்களா? சுகமா இருக்கின்றோம். மிகவும் சந்தோஷமா சந்தோஷமா இருக்குது. சந்தோஷம் தான். ஒரு பெரிய ஒரு ஈவென்ட் மாதிரி வருஷமா இப்ப இந்த மார்ச் பெருமண்டை எல்லாரும் பார்த்து இப்ப வர வர கொஞ்சம் அந்த யங் கிரௌடும் மாறவே சந்தோஷமா இருக்கு. இப்ப இதை பார்த்து பாருங்க, நேற்றும் அப்படித்தான் இன்றைக்கும் எல்லா சின்ன பிள்ளைகளும் தங்களோட ட்ரெடிஷனல் கல்ச்சர் உலகத்துல வந்திருக்கிறோம். பார்க்க நல்லா இருக்கு. சப்பர திருவிழா கோலாகலமா நடத்தி கொண்டிருக்கிறது. சாமி இப்ப சப்பரத்துல ஏறிட்டு மடியை அலங்கரிச்சு நல்லா பார்க்க நல்லா இருக்குது.
அதை கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. ஒரு வித்தியாசமான அந்த குடை திருவிழா எனக்கு இது புதுசா இருக்கு. நான் போன முறை நடந்தது நல்லூர் திருவிழாவில இப்படி நடக்குதா? ஓகே ஓகே. வச்சு நல்ல ஒரு கலர்ஃபுல்லாயும் நல்லா இருக்கு. நல்ல நல்லா இருக்கு. ஒரு விதமான யங்ஸ்டர்ஸ் ஒரு கூட வச்சு கொண்டிருக்கா வடிவா தான் இருக்கு. நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு அதே மாதிரி நேற்றும் பார்த்திருப்பீங்க வேட்ட திருவிழாவையும் ஒரு யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து கணக்கு சாமி தூக்கினாங்களே யங்ஸ்டர்ஸ் இருந்தாங்க. ஒரு வித்தியாசமான இதா இருக்குல்ல, பாக்கல ஒரு அழகா இருக்கு. வித்தியாசமான இப்ப அது மட்டும் இல்ல பாருங்க, உலக சனமும் இன்னைக்கு ஒரு வேலை நாளா இருக்கு. இருந்தாலும் எல்லாரும் வந்து ஒரு சந்தோஷமா இருக்கு. தொடர்ந்து நாங்கள் இப்ப ஆரம்பத்துல இருந்து அவதானிச்சு கொண்டு வரையில மெசிவ் சேஞ்சஸ், பிக் சேஞ்ச். ஒவ்வொரு வருஷம் புது விதமா ஒண்ணு செய்தோம். அதை விட அதை மக்களை அட்ராக்ட் பண்ணது சனம் வருது. அதெல்லாம் ஒரு கம்யூனிட்டி இவென்ட் தானே, கம்யூனிட்டி கம் டுகெதர், ரைட்? ஒரு வருஷத்துல ஒரு 10 நாளைக்கு எல்லாரும் ஒண்டா கூடி காணாக்களை கண்டு கதைச்சு நல்ல திருவிழா மாதிரி தான் இருக்கு. எனக்கு என்ன பொறுத்த திருவிழா போற மாதிரி தான் இருக்கு. ஒரு திருவிழான்றதுதான் இப்ப அது சனம் மாறதோ. நன்றி ரவி, நன்றி, தேங்க்யூ, பை. நன்றி. இந்த நேரத்தில் உங்களோட அப்பாவை நினைக்கல ஒரு அவர் ஒரு சந்தோஷமா இருந்திருக்காரு. ரவி அவர்கள் உங்கள் எல்லோருக்கும் நன்கு அறிந்த வெளிப்பிள்ளையாங்கள்னு சொல்லுவோம் அவருடைய மகன். நன்றி, நன்றி ரவி. ஓகே, தேங்க்யூ, பை. இப்போ நிறையவே எங்களுக்கு இந்த யூடியூப்பை பார்க்கலாக்கள் இருக்கணும் ஆதரவு. இப்போ ஒரு வந்து எனக்கு கதை சொல்லு வேணும், அதை எடுங்கோ இதை எடுங்கோன்னு சொல்லி மேலே அந்த விஷயத்தில் ஒரு சந்தோஷம் தான். இப்பொழுது சப்பரம் மிகவும் அழகாக அலங்கரிக்கப்பட்டு கோபுர வாசலிலே முருகப்பெருமான் மயில் வாகனத்திலே அமர்ந்திருக்கிறார். நான் வடகிழக்கு மூலையிலே நின்று கொண்டிருக்கிறேன். இன்றைய தினம் இளையவர்கள் அதிகமாக காணப்படுகிறார்கள். சின்னி முருகன் ஆலயத்திலே ரவி கூறியது போல ஒவ்வொரு ஆண்டும் பக்தர்களின் தொகை அதிகரித்து கொண்டு செல்கிறது. ஒரு சந்தோஷமான விஷயம். அதுக்கேற்ற மாதிரி கோயில் நிர்வாகமும் அவர்களுக்குரிய சகல ஒழுங்குகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். வருபவர்களை வாகன தரிப்பட வசதி மட்டுமல்லாமல் அவர்களுக்குரிய பிரசாதங்கள் மற்றும் உணவு உபசரிப்பு அத்தனையும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வழமை போல நாதேஸ்வர தவில் கலைஞர்கள் சிறப்பாக நாதேஸ்வர தவில் இசை கச்சேரி நடைபெற்று இருக்கிறது. வழமை போல இன்றைய தினமும் நான் பதிவு 1, பதிவு 2 என்ற வகையில் இந்த பதிவுகளை மேற்கொள்கிறேன்.
அவர்களே, நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது சிட்னி முருகன் ஆலயத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் 8வது திருவிழா 2026ஆம் ஆண்டுக்கான மகோற்சவம். வணக்கம். நீங்கள் உண்மையிலேயே நன்றி. நீங்கள் வந்து சொல்லியிருந்தீர்கள் சிட்னி ஸ்ரீ தலத்தை பார்ப்பதாக. மிக்க நன்றி ஐயா. எங்கிருந்து வாரீங்க அதை பற்றி சொல்லுங்க. லிக்கத்துல இருந்து தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கீங்களா? திருவிழா பற்றி உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. நன்றி ஐயா, நன்றி. தொடர்ந்து பாருங்கள், உங்களுடைய கருத்தை பதிவிடுங்க. நன்றி, மிக்க நன்றி. இவ்வாறாக பல அன்பர்கள் ஆதரவாளர்கள் பற்றி கூறும் பொழுது மிகவும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். தொடர்ந்து பாருங்கள், உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள் அல்லது காணும் பொழுது சந்தோஷமாக இருக்கும். சரிதானே? ஆமா ஆமா, நீங்க கதைக்கிறீங்களா?
பிரியமானவர்களே, நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது சிட்னி முருகன் ஆலயத்தில் இருந்து சப்பர திருவிழா 8ஆம் திருவிழா மிகவும் சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. கிழக்கு வீதியிலே நின்று கொண்டிருக்கிறோம். இப்பொழுது இங்கு ஆசிரியர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட இங்கு சமூகம் அளித்திருக்கிறார்கள். அவர்களையும் சென்று சந்திப்போம், பார்ப்போம். This is another ATBC guy, our radio. Can you give more anything you want to tell anything about the temple festival in Mohu? Huh? Yeah, there is more. How will we go there? Very good Donna Davis from the State Parliament, Parramatta area. We had a connection from when she was a mayor, Parramatta. Right from that day until continuing, and she is a very powerful figure in the state politics. I guess she's interested in our temple also. Now she can tell anything about our temple festival and federal grant, everything. Yeah, it's
It's wonderful to be here for the Festival of a Thousand Lights and to see so many people enjoying this important celebration. Sri Murugan Temple is such an important landmark in our local community, and it is a wonderful way for our community to come together for such an important festival and to share this time together. I know that you have people here visiting from all over Australia, but also from Sri Lanka that have come here especially for this important event. And I wish everybody celebrating a wonderful Festival of a Thousand Lights. Thank you very much. We are very proud you are here, and especially tomorrow there's going to be a big festival here. If you can, I think she will. Don't I have to say something. Tomorrow, Julie also coming. I expected, VJ expected, and the community expected Chrismin will be here, but the current situation and things, we miss him. So you had to pass this message on behalf of the president here. You had to pass this message, and one day, how do you call it? Secretary will meet Chrismin office. Yes. But we miss him. Yes. You had to pass this message. We are very close. Last festival he was I here. know, I have a wonderful memory last year of being here with the Premier of New South Wales, Chris Minns, as we walked around the temple with the chariot and celebrated this auspicious occasion together. It was a wonderful opportunity for the Premier to see firsthand the work of the wonderful committee here and all of those that come here to pray. And since then, I know that you are now in a wonderful situation thanks to federal funding from Dr. Andrew Charlton, the federal member for Parramatta. And I'm so looking forward to seeing all of your works come to fruition with the opening of the wonderful cultural and community centre right here at the temple. Thank you very much. We like to, President, would you like to say a few words? Please? First of all, thank you, Donna Davis, for presenting today's celebration. You make the day most memorable to us. Thank you once again. This is our transformation project, but we have been doing now the Cultural Hall project, and the federal government gave us 7 million. I'm so proud about it. Now the escalation cost went so high, and then our budget is very tight as well. So I'm sure one day, your recommendation to Chris, our Premier, maybe come forward and help us in generous. I to see through the full completion of the Cultural Hall project. So it's a community. Yes, well, as the project continues, I'm sure there will be many elements of the Cultural and Community Centre that you will be seeking assistance from various corners of our community, and the New South Wales Government is always here to help the community in many different ways. Our Tamil community is so very important to us here in Western Sydney, but particularly in Parramatta and the Greater Parramatta area. So many of my local residents that live in the electorate of Parramatta come here to pray and to join with others in the community and to develop friendships and continue traditions. And I'm so glad that we have you right here on our doorstep. Thank you very much. Is our secretary included? Hello, Donna. I'm the secretary of the Cyber Mandram, and thank you for joining us today. Unfortunately, you couldn't make it tomorrow, which is okay. We expected, as a community, as a committee, and everyone, we expected you to be here tomorrow. Would have been wonderful, but that's okay. At least you made it today. You witnessed it. All this crowd, all these people, all this public. We all happy to see you here. And then the project that we took here, it's for all these generations. You can see all the younger generations, our generations, and everyone here. So this is the iconic the temple and the cultural hall for all of us, all the generations to come as well. And I really would like to thank the federal government, the Labor government, including the state government. You all helped us to get that $7 million, and we really seek even more help from the state government as well, so it will be really wonderful to work with you all like a partnership with us. I really commend the committee for all the work that you have done.
being able to operate the temple and to have a place of faith and worship for the broader community is really important. To be able to deliver a cultural and community centre that can actually add an extra element, a place where children can come to learn the traditional cultures of their family, where they can come and learn language and traditional dance and music and songs, is so important to be able to practice recitations and to be able to have celebratory events in that new building will be so important and will add a really important element to this entire complex. I've had the good fortune of going to Sri Lanka and visiting many temples, and when you're there you see so many of those temples have these really important facilities attached to them, and it's great that all levels of government are encouraging and working with you to be able to deliver this incredible facility that will benefit the broader community as well. Thank you, Donna. To add to what Donna said, actually, this is our transformation project. As I said, see, the children are running around. So this is our legacy as a gift for these children. They will enjoy the promotion of the culture, the literature, drama, poem, dance, and all these things that we are going to develop in that cultural hall. So it's going to be an iconic cultural hall, and that transformation project and this we are actually facilitating the transformation process, and you are part of it. And every dollar these children they save on their ceiling on desires, put $2 in their charity box, and one day they will offer $10 or $50. That's way we are providing opportunities to all to take part in this cultural hall project. I think that's going to be iconic place for everyone. Yeah, this is wonderful way to. Thank you very much for your time to. You are here and really happy about that. Thank you. You are welcome. Always welcome to this temple. This is part of our community. Yeah, exactly. Thanks. Donna, you want to? Thanks, Jaydevan, for inviting, and you want to say a few words? சரி நிலையம் இன்றைக்கு தளம்பாகும். Exactly. என்னென்னா நாங்கள் சிட்டி முறையில் தான் நாங்கள் சேவையை செய்கிறோம். இதில் பேர் வருவாங்க, ஆட்சி பேர் வருவாங்க தெரியுது. எங்களுக்கு ப்ராஜெக்ட் அந்த ப்ராஜெக்ட் மேலே போகணும், அதுக்கு அடுத்த நடவடிக்கை தான் நின்றதாக. நன்றி, வணக்கம். Thank you very much. சரி, வணக்கம். வணக்கம் ஐயா. This one nobody can claim I did, you did. It's a joint, it's a team effort, and this one we were trying for last generation. If I'm not wrong, nearly 12 years. This project was so 12-year people. They put all effort to get this. It's a teamwork. We had full support from the Labour Party and federal government and the state government. Small correction, Bill Shorten came here. Bill Shorten was here. At the time, Judy Owens helped us. At the time, he was opposition leader, he was here. And we are always bringing all politicians, especially Labour Party politicians are with us always for a long time, in my knowledge. It didn't happen suddenly. It's going for a long time. It will continue. Thanks. I would like to remember Mr. Vijayaratnam. He is the key man I remember. for this to bring Labour Party into our community. And he never ever talk about himself. He always talk about the community. And he asked the government or federal or state government for the community help, not for individual. He's a great person. Yep. Thank you. Thank you very much. It's really important that communities like the Tamil community are able to provide these safe spaces to be able to worship and to teach and to celebrate traditional culture. Often our communities rely on government facilities that are not able to be attached to these beautiful place like the temple. To be able to have something on site in the same location just adds so much to what you can offer to your community and to the broader community. And I think that this new cultural and community centre will be an opportunity for more and more people across Sydney and New South Wales and Australia to learn about wonderful
traditions of the Tamil culture and the heritage that you have, which is such a rich and valuable heritage. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. நன்றி நன்றி ஐயா, நன்றி. ஆமாம் பிரபுகளே, மிகவும் சிறப்பாக இப்பொழுது நாங்கள் பார்த்து கொண்டிருப்பது சிட்டி முருகன் ஆலயத்திலே நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த சப்பர திருவிழா. சப்பர திருவிழா மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வேளையிலே சிறப்பாக கலந்து கொண்டு சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். இப்பொழுது நான் பதிவு செய்தது பகுதி 1. அடுத்ததாக பகுதி 2. இது நீண்ட நேரமாக பதிவு செய்து கொண்டிருப்பதால் பகுதி 2 பதிவு செய்ய இருக்கின்றேன். தொடர்ந்து பாருங்கள், பகுதி 2 முழுமையாக பதிவு செய்ய இருக்கின்றேன்.